செய்திகள். கோர்க்காடு புஷ்பகாந்தி முதியோர் இல்லத்தில் பொங்கல் விழா கொண்டாட்டம். புதுச்சேரி கிராம பகுதிகளில் மாட்டுப் பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தட்டாஞ்சாவடி சுப்பையா நகரில் சமத்துவ பொங்கல் விழா. இளைஞர் காங்கிரஸ் தலைமையில் உற்சாக கொண்டாட்டம். அரசு ஊழியர்களுக்கும் பொங்கல் பரிசு. சாரா பவுண்டேஷன் ராமச்சந்திரன் கோரிக்கை. விரிவான செய்திகள். புதுச்சேரி கோர்க்காடு பகுதியில் உள்ள புஷ்பகாந்தி முதியோர் இல்லத்தில் பொங்கல் பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. மூத்த குடிமக்கள், சமூக சேவகர்கள், இளைஞர்கள் கலந்து கொண்டு பண்டிகையை பகிர்ந்து கொண்டாடினர். விழா முடிவில் இனிப்புகள், உணவுகள் வழங்கப்பட்டு முதியோருக்கு மன மகிழ்ச்சியும் சமூக உறவுணர்வும் ஏற்படுத்தப்பட்டது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள கிராம பகுதிகளில் மாட்டுப் பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. கால்நடைகளை அலங்கரித்து வழிபாடு நடத்தி பாரம்பரிய முறையில் பொங்கல் வைத்து படையலிட்டு கிராம மக்கள் நன்றி செலுத்தினர். தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட சுப்பையா நகர் பகுதியில் புதுச்சேரி இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு நடராஜன் தலைமையில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்று வருகிறது. இசை நாட்காலி, ஓட்டப்பந்தய போட்டிகள் நடத்தப்பட்டு சமூக ஒற்றுமை மற்றும் சமத்துவத்தை வலியுறுத்தும் வகையில் விழா பொதுமக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி சாரா பவுண்டேஷன் நிர்வாகம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அரசு ஊழியர்களுக்கு குறைந்தபட்சம் ரூபாய் 3000 மதிப்பிலான சிறப்பு பரிசு வழங்க வேண்டும் என சமூக செயற்பாட்டாளர் சாரா பவுண்டேஷன் ராமச்சந்திரன் கோரிக்கை விடுத்துள்ளார். இது ஊழியர்களின் மன உறுதியை உயர்த்தும் என அவர் தெரிவித்துள்ளார். இத்துடன் INC ஆன்லைன் மீடியா செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். தொடர்ந்து செய்தியை பார்க்க INC ஆன்லைன் மீடியாவுடன் இணைந்திருங்கள்.